அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிறடி காசி சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிட்டி என் ஃப்ரெண்டோட நின்று டீ கடை நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக சத்யா அவங்க ஃப்ரெண்டு கூட பைக்கில் வராங்க. என்ன சத்யா உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்களாமா கேள்விப்பட்டேன். ஆமாம் சிட்டி, எங்கள் அக்கா ஏதோ கோயிலில் வந்து கும்பாபிஷேகமா, அதனால் மாலை கட்டுறக்காக போயிருக்கா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தான் தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள பிரச்சனை வளர்த்துக்கிட்டோம். நான் வேறு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அக்காவுக்கு தெரிஞ்சிச்சா. வீட்டில் அம்மா அக்கா எல்லாம் எனக்கு சத்தம் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ உங்கள் அக்கா மேலே அக்கறை இருக்கிறனால தான் என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இருந்தாலும் இனிமேல் நம்ம மாமா விஷயத்தில் அக்கா விஷயத்தில் தலையிட வேண்டாம். அவரும் பாவம் ஆளை காணுமேன்னு சொல்லி அவர் ரொம்ப தேடி இருக்காரு. அவரும் ரொம்ப பதட்டப்பட்டிருக்காரு. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன தான் கொஞ்சம் கைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி விடு, அதனால் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லச்சிட்டி, இனிமேல் நீ எதெல்லாமல் தேவையில்லாமல் எதுலையும் தலையிடாத. அக்கா மாமா விஷயத்தில் விட்டுரு. நம்ம வேறு அவர் மேலே ரொம்ப கோபமாக முறப்பாக வேறு நடந்துக்கிட்டான். அவங்க வாழ்க்கையை அவங்க நடந்துக்கிட்டோம், நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. இல்லைடா, உங்கள் மாமா வந்து உன் கையை உடச்சிட்டார்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னே. அது வந்து நான் தப்பு செஞ்சேன். அவங்க அம்மா ₹1 வந்து திருடிட்டேன் நான். ஆனாலும் அவங்க வீட்டில் யார்ட்டையும் ஒன்றும் சொல்லலை. ஸோ அந்த கோவத்தில் நான் கையை உடச்சிட்டாரு. ஸோ இதோட விட்டுருவோம். சரி சிட்டி, நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா, நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அடுத்த ஃப்ரெண்டு கூட பேசுகிறாங்க. இப்படியே விட்டுன்னு வச்சுக்கோ, இவங்க அடுத்து வந்து மாப்பிள்ளை மச்சான் மாமான்னு சொல்லி சேர்ந்துருவாங்க. இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா நான் இவ்வளோ நாள் அவமானப்பட்டது வந்து சரியாகாமல் ஆயிரும். அதனால் இவங்களை எப்படி சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிட்டி புலம்புறாரு. அதுக்கு என்ன செய்ய போகிற சிட்டின்னு ஃப்ரெண்டு கேட்கவும், இல்லைடா கொஞ்ச நாள் ஆற விடுவோம், அதுக்கப்புறமா அதுக்கடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிப்போம். இப்போ உடனே அடுத்து எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிட்டி சமாதானம் ஆகிட்டு அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து ரோஹிணியை காட்டுறாங்க. ரோஹிணி மனோஜ் 2 பேரும் அவங்களுடைய பெரிய பர்னிச்சர் ஷாப்புக்கு வந்துடுறாங்க. ரோஹிணி, நான் டீலரை பார்த்து பேச மறந்துட்டேன், நீ உள்ளே போ, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் கடையில் விட்டுட்டு போயிடுறாரு. அடுத்து அங்கே சேல்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வந்துட்டு, குட் மார்னிங் மேம், உங்களை தேடி ஒரு பெரிய கஸ்டமர் வந்தாருன்னு. என்ன பேருன்னு தெரியாது மேம், யாருன்னு. உங்கள் பேரை கேட்டு விசாரிச்சாரு. இன்னும் திங்ஸ்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வர போலுக்கு. இப்போ வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி. இந்த அங்கே ஃப்ரிட்ஜை பார்த்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும். சரி இப்போ அங்கே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. வந்து கரெக்டாக பார்த்தா அவருடைய எக்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ளவர். அவர் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக திருப்பி வந்துட்டார். என்ன ரோஹிணி, என்ன எப்படி இருக்க, பெரிய கடைலாம் ஆரம்பிச்சிட்ட, இப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய ரூபாவில் நீ தரமாட்டிக்கிற அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை விட தான் கேட்பேன்ட்ட, நான் இப்போ தான் உனக்காக மனோஜ் கிட்ட சண்டை போட்டு 1 லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. வாங்கி கொடுத்த இல்லைன்னு சொல்லலை, பட் அது எனக்கு காண மாட்டேங்குது, அது சீக்கிரமாக செலவாயிருது, எனக்கு இப்போ பணம் வேணும்னே. பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து இங்கே பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ எங்கே போவியா, நீ பணம் இருக்கிறனால நீ இவ்வளோ பெரிய கடையே நீ விலைக்கு வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. நான் இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், என்கிட்ட சுத்தமாக இப்போ கையில் காசு கிடையாதுன்னு. அது எனக்கு தேவையில்லை, நீ காசுக்கு என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ, நீ இப்போ இப்போதைக்கு எனக்கு பணமாக கூட தர வேண்டாம். பார்லருக்கு வந்தால் அங்கே இருக்கிற திங்ஸ் எதையும் என்னால் தூக்கிட்டு போக முடியாது, அதை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு போகலாம்ல. நான் வேறு அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா தனியாக வீடு பார்த்து போகணும். அதனால் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே புதுசாக வாங்கலாம்னு நினச்சிருக்கேன் ஏற்கனவே. அதனால் எனக்கு என்ன பண்ணுற, நீ ஒரு வாஷிங் மிஷினு, பெரிய சைஸில் டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு, இது எல்லாத்தையுமே எனக்கு வந்து நீ வந்து பேக் பண்ணி வச்சுருக்க சரியா அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் பணமா என்ன ரோஹிணி, என்கிட்ட போய் பணம் கேட்குறேன், நீ ஏன் உன் காசுலேயே வாங்கி கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி மனோஜ் கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி, மனோஜ் ஏமாத்தலாம் ஒரு விஷயமா, நீ நினச்சா எவ்வளோ வேணாலும் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் அதெல்லாம் என்னால் தர முடியாது ரோஹிணி சொல்லுவோம். சரி வீடு, இப்போ மனோஜ் வந்துடுவான், வந்தோடனே நான் என்னை பற்றி நான் உண்மையெல்லாம் சொல்கிறேன், அப்புறம் அவனே எனக்கு எல்லா பொருளையும் கொடுத்துட போகிறான் அப்படிங்கிறாங்க. ஐயோ, ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற, சரி எல்லா பொருளையும் எடுத்து தொலை அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. சரி நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறாங்க. பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து அவர் நான் கிளம்புறேன், அதுக்கடுத்து இன்னொரு நாளைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக, சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மனோஜ் கரெக்டாக ரோட்டில் வராங்க, அங்கே அவங்களுடைய வாசலுக்கு வந்துடுறாங்க. ஆஹா, எனக்கு பெரிய கஸ்டமர் தான் பொழுது, பரவாயில்லையே நிறைய பொருள் ஏற்றிட்டு போகிறாங்க, பரவாயில்ல ரோஹிணி வந்து 1 மணி நேரத்தில் நிறைய சம்பாதிச்சிருக்கு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு, ரோஹிணி கை கூட சூப்பர்ப்பா, வந்து 1 மணி நேரம் தான் இவ்வளோ பெரிய கஸ்டமர் ஆர்டர் பிடிச்சிருக்கி அப்படின்ட்டு கல்லாவை சீக்கிரமாக போய் தேடுறாரு. பார்த்தா எப்படியும் ஒரு 2 லட்சம் வரைக்குமா தேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக கல்லாவை திறக்கிறாரு. ₹1 கூட இல்லை. இன்னும் ரோஹிணி காசு எதுவுமே இல்லை, கார்டில் போட்டாரா அப்படின்ட்டு செல்ஃபோனை எடுத்துகிட்டு அவருடைய அக்கௌண்ட்டில் எதுவும் ரூபா வந்து ஏறி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாரு. என்ன பணம் வந்த மாதிரி என் செல்லுக்கு மெசேஜும் வரல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒருவேளை உன் கார்டுக்கு எதுக்கு மாற்றிருக்கியா, உன்னோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இமெயிலில் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இமெயிலில் நம்ம தான் இமெயிலில் கொடுக்க மாட்டோம்னு ஒரு பாலிசி வச்சுருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு நீ கொடுத்த அப்படிங்கிறாங்க. சரி இமெயிலில் கொடுத்தாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சோண்டி காசு கொடுத்து தான் நீ எடுத்துருக்கணும், அதுவும் எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் என்னோட கஸ்டமரோடைய ஹஸ்பண்ட் தான், ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அதை எப்படி நீ ₹1 கூட வாங்காமல் நீ கொடுக்கலாம், ஏன் அப்படி கொடுத்தேன்னு. இப்போ என்ன அது உன் கடன் சொல்லி குத்தி காட்டுறிய நீ என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை, இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு இருக்குல்ல, அப்போ இந்த திங்ஸ்க்குரிய பொருளெல்லாம் நம்ம காசெல்லாம் டீலர்ட்ட நம்ம எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் மனோஜ் அப்படின்னு சொல்லி ரோஹிணி இங்கே எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன நீ உன் கடன் சொல்கிறியா, சரி நான் வேணா அவங்களுக்கு ஃபோன் போட்டு பார்த்து தரேன், இப்போயே சொல்லிவிட்டு எல்லா பொருளையும் கொண்டு வந்து ரிட்டன் கொடுத்துருங்க, என் ஹஸ்பண்ட்க்கு என் மேலே
இருப்பா ஏன் இவ்வளோ கோவப்படுற? சரி சரி உனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாள், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா வீடு அப்படிங்கிறாங்க. சரி போ நான் பார்லர் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவங்க கோவப்பட்டு பார்லர் போயிடுறாங்க. அடுத்து வெளியில் போனவொடனே அவங்க ஃப்ரெண்டு வித்யா ஃபோன் போடுறாங்க. எங்கே இருக்க அப்படின்னு, நான் என்னோட பிஸ்னஸ் விஷயமா வெளியில் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்லுவோம். அதுக்கடுத்து 2 பேரும் ஒரு இடத்துல காமனாக மீட் பண்ணுறாங்க. இன்னடி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிற, அவனாட்டி வந்து என்னமோ கடையில் வாங்குற மாதிரி எல்லா பொருளையுமே உங்ககிட்ட ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டியா, நல்லா உங்ககிட்ட மொட்டை அடிக்கிறியாண்டி, நீ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அப்புறமா அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ரவுடியை கூட்டிட்டு இவன் வந்து அடிதடி பண்ணி இவன் வந்து மிரட்டணும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி ஈஸியாக சொல்லிட்டு, நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த ஒன்றில் தான் இறங்கணும், பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா வித்தியா சொல்கிறாங்க. என்ன நீ இப்போ லூஸ் மாதிரி பேசுகிற, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் தானே மாட்டுவேன், அவனை யார் ஏதுன்னு என்ன தானே விசாரிப்பாங்க, கடைசி நான் தானே மாட்டுவேன். ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், ஒரு வருஷமாக ஒரு குடும்பத்தையே நீ உட்கார வச்சு மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கீல்ல, அப்போ நீ தான் மாட்டுவ அப்படின்னு சொல்லி வித்தியா சொல்லுவோம். சரி வா போ அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து சிட்டியோட பிளேஸ்க்கு தான் கரெக்டாக போகிறாங்க. சிட்டி அப்படின்னு கூப்பிட்றாங்க. வாங்க ரோஹிணி ஏதோ எமர்ஜென்சியாக பேசணும்னு சொல்லி கால் பண்ணிங்கன்னு. அப்புறம் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு என்ன ரொம்ப நாள் ஒருத்தன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் ஒரு விஷயத்த சொல்லி, ஸோ அவனை வந்து கொஞ்சம் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்க நீங்கள் இருக்கிறதுலே நல்ல கஸ்டமர் நீங்கள் தான், இப்போ கூட வட்டி எல்லாமே கொடுத்த காசு எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டீங்க, உங்களை நம்பி எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் நான் வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குறேன், என்கிட்ட போய் இந்த மாதிரியான வேலையை சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அப்போ இவ்வளோ நம்பி எனக்கு கடன் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ வேறு சூழ்நிலை தெரியாமல் பேசாது, சும்மா இருடி அப்படின்ட்டு ரோஹிணி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சிட்டி உங்களை வெளியே விசாரிச்சு தான் வரோம், நீங்கள் வட்டி தொழில் விடுறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமாக போலீஸ் தேடுற அளவுக்கு நீங்கள் லிஸ்ட்டெல்லாம் இருந்திருக்கீங்களாம்லே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க 2 பேருமே. அடுத்து சிட்டி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், என்னடா நம்மளுடைய பேர் பெரிய பாப்புலரெலாம் ஆயிருக்குன்னு. ஆமாண்ணே நம்ம கெத்து யாருக்கும் தெரியுதுல்ல, வெளியில் விசாரித்தாலே நம்ம யாருங்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா சரி நம்பி வந்துட்டீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சிட்டி சொல்கிறான். அவன் ஆள் யார், எப்படி இருப்பான், என்ன ஊர், எந்த ஊர், எங்கே இருக்கான், என்ன இருக்கா அப்படி இப்படின்னு பயங்கரமாக கொஸ்டின் கேட்குறாரு. அவர் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இவன் பார்க்கறதுக்கு ஐடி கம்பெனி மேனேஜர் மாதிரி இருக்கானே, ஆள் ரொம்ப ராயலாக ஹைடெக்காக இருக்கானே அப்படின்னு. ஹைடெக் தாங்க, ஆனால் அதே இதில் பொறிக்கிறது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வித்யா ஃப்ரெண்டு பேசுகிறாங்க. சரி இவன் உங்களை என்ன பண்ணுறான் அப்படின்னு, இவன் வந்து தேவையில்லாம விஷயத்தில் என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுறானே. பிளாக்மெயில் பண்ணுறானா அப்போ உங்கள் விஷயத்தை ஏதோ ஒன்று இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான், அதை வச்சு தான் உங்கள் பிளாக்மெயில் பண்ணுறான். உங்களுக்கு என்ன சம்மந்தம், என்ன விஷயத்தை உங்களை பற்றி இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்கவும் இவங்க 2 பேரும் உற்சாராயிறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன போலீஸ் மாதிரி கோயில் மேலே கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நான் பதில் பேசுறதுக்கு பதிலாக நான் போலீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சிருவேனே. நீங்கள் காட்டுற பேங்க் ரூல்ஸு ரெகுலேஷன் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்காம கூட நாங்கள் சைன் போட்டு தான் உங்களுக்கு பணம் வாங்குகிறோம், வட்டி கட்டுறோம், அதே மாதிரி நாங்கள் சொல்கிறத நீங்கள் மேலோட்டமாக கேட்டு எங்களுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஃப்ரெண்டு வந்து ஓங்கி பேசுகிறாங்க. சரி விடுங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் கஸ்டமராக வேறு போயிட்டீங்க, வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும், செய்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி இதுக்கு காசு அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. காசு எதுக்குங்க, காசு நீங்கள் ஒரு ஹெல்ப்பாக தானே கேட்டிருக்கீங்க, நான் முடிச்சு கொடுத்துட்றேன், ஆளையே க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆளெல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டாம், அவன் என் வழிக்கு வராமல் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு மிரட்டி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை அவன் மூஞ்சை வச்சுக்கிட்டு பெரிய மன்மதன் நினப்பு ஓவராக பேசுகிறான். இவனோட இம்சை தாங்க மாட்டே அவன் பொண்டாட்டியே ஓடி போயிட்டான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் மூஞ்சில் 2 கோடு போடுங்க அப்படின்னு சொல்லி வித்தியாவும் ஒரு 2 கோடு போட்டுறாங்க. சரி இவங்க ஏஞ்சி போயிடுறாங்க. ஆனால் இவன் வீணா வீட்டில் இவ்வளோ ஒரு மருமகனே. ஆமாடா எனக்கும் தெரியும், முத்தோட அண்ணன் பொண்டாட்டி தான்டா இவா, அப்புறம் என்ன காசு வாங்க முட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா அந்த முத்தை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், இந்த சத்தியம் அதுக்கு வழிபட்டு வர மாதிரி தெரியல, அவனும் பின்வாங்கி போயிட்டியான், ஸோ இவளை வச்சு தான் ஏதாவது செய்யணும், அதனால தான் என்கிட்ட காசு வாங்கலை அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறான். அடுத்து சிட்டியோட ஃபோனுக்கு கொஞ்சம் நேரத்தில் மெசேஜ் வந்துடுது, டே அவன் நம்பர் தான் அனுப்பி விட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி இந்த நம்பர் ஃபோன் போட்டு அவன் இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் என்னோட கையாள்கிட்ட கொடுத்துறான். அவனும் வாங்கிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் வீடை கட்டுறாங்க. கிச்சனில் வந்து நம்ம மீனா சமைச்சிட்டு இருக்காங்க. மீனா அப்படிங்கிறாங்க. வாங்க ஸ்ருதி டீ சாப்பிட்றீங்களா? ஐயோ எனக்கு டீலாம் வேண்டாம். ஆமாம் இன்றைக்கி நீங்கள் குக் பண்ணுறீங்களாண்ணா? ஆமாம் நான் குக் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நேற்று நடந்த ரகலையில் நீங்களாம் பயங்கர கோவத்தில் இருந்ததுனால இனிமேல் சமைக்கவே மாட்டீங்கன்னு நினச்சி பரவாயில்ல ஒரே நாளில் சமாதானம் ஆகிட்டீங்க, சமைக்க வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, இந்த வீட்டில் கோவப்படுறது கூட தகுதி இல்லை தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க உடனே? ஆமாம் அவர் திட்டினது எனக்கு ரொம்ப கோவமாக தான் இருந்துச்சு, பட் எனக்காக நைட்டு ஃபுல்லாக என்னை தேடி இருக்கார்ல, அதனால் அந்த கோவம் எல்லாம் எனக்கு சரியாக போச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் உங்களை மாதிரி நான் ரொம்ப சாஃப்டாலாம் இருக்க மாட்டேன்ப்பா, நானும் பயங்கரமான கோவக்காரியுமே. சரி இப்போ உங்களுக்கும் ரவிக்கும் சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னே? உங்களை மாதிரிலாம் நானும் சைலண்ட்டாக இருக்க மாட்டேன், ரவியெல்லாம் ஓங்கி மூக்கில் குத்து விட்டுருவேன், அப்புறம் என்ன 1 வாரம் ஃபுல்லாக மூக்கில் பேண்டேஜோட தான் தெரிவியும் அவன் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே பக்கத்தில் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண அவங்களுடைய மாமியார் வராங்க. வந்தோடனே இவங்க பேசுறதெல்லாம் மெதுவாக நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க, எம்மாடி இவரை நம்பி என் பையனை தனியாக விட முடியாது உங்களுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒருவேளை நான் உங்களை கோபப்படுத்திட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் கையை பார்த்தீங்களா எவ்வளோ நைல்ஸ் வச்சுருக்கேன், அதை வச்சு நல்லா உங்களை புரண்டி விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு அவங்க மாமியாருக்கு பயங்கர சிரிப்பு. அடுத்து இவங்க 2 பேருமே ஐயோ நான் இனிமேல் உங்கள் மேலே கோப்பட மாட்டேன், உங்களை வம்ப கூட இழுக்க மாட்டேன்ப்பா மீனா சொல்கிறாங்க. சரின்னு 2 பேரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. சரி நான் உனக்கு கேட்குறேன், அத்தை உங்களை கோவப்படுற மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. நான் கூட சம்டைம் நினைப்பேன், நீங்கள் அத்தைக்கிட்ட ரொம்ப திட்டு வாங்கும்போது என்ன மீனா இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க, நம்ம என்ன தான் அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பேன். ஆனால் என்னெல்லாம் அத்தை கோவப்படுற மாதிரி ஏதாவது சொல்லி
சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நல்லா பேசி விட்ருவேன். எனக்கு என்ன பேசியா சொல்ல வேணும், நான் தான் நிறைய மிமிக்ரி பண்ணுற ஆளாச்சே, பேசுகிறதா என் தொழிலேயும் நல்லா பேசி கலாய்ச்சி விட்ருவேன். அதேமாரி ரொம்ப ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ட்டு மாதிரி போட்டு விட்ருவேன். நீ என்னங்க போடுவீங்க அப்படின்னு, இந்த இருக்குது பார்த்தீங்களா ஃபயரு, நல்ல ஃபயரில் காமிச்சு அவங்க வாயில் சூடு போட்டு விட்ருன்னு, ஐயோ பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 சிரிச்சுட்டு ஸ்பூன் எடுத்து வச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் வெளியில நின்று மாமியார் கேட்டுட்டு, ஐயோ அம்மாடி வா சரியான வாளாக இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய்ட்டு, ஸ்ருதிமா இனி என்னம்மா இங்கே பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், நான் சாப்பிடல அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. மீனா குக் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னடி உன் கைத்தறியத்தை காட்டுறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, இன்றைக்கி வந்து புளியோதரை சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. என்னடி திமுறா அப்படிங்கிறாங்க. உடனே திரும்புறாங்க. என்னத்தை நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற, உனக்கு கூட்டு கால் சிக்கிறியோ, எனக்கு ஸ்ருதிக்கும் சண்டை ஏற்படுத்துறியோ, என்னை பற்றி மேலும் மேலே அவகிட்ட கேட்டு அவள் வாயால் எனக்கு சூடு போடுவேன்னு சொல்ல வைக்கிறேன், நீ எவ்வளோ திமிர் இருக்கும் உனக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை, அவங்க யதார்த்தமாக சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி மாமியாருக்கு சூடு போடுறது உங்களுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கா, ஒழுங்கு முறையாக இருந்துக்கோ, நீ கூட்டுக்கு ஆள் சேர்க்காத சரியா, அவள் எப்பயுமே என் பேச்சை தான் கேட்பான் அப்படின்ட்டு இவங்களும் கோவப்பட்டு போயிடுறாங்க. சூடாக இருக்கீங்களே, கொஞ்சம் மோர் குடிக்கிறீங்களா அப்படின்னு, மோர் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க மாமியார் போயிடுறாங்க. அடுத்து வந்து சிட்டியோட இடத்த கட்டுறாங்க. அவனோட கையால் நிற்கிறியான். ஆமாம் இங்கே சிட்டி யார், எனக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க, ஃபினான்ஸ்னு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வராரு. ரோகிணி மிரட்டினவே. ஆமாம் உனக்காக தான் அண்ணன் வெயிட் பண்ணுறாங்க, வா உள்ள அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் இதுக்கு எனக்காக வெயிட் பண்ணுறேனே, டேய் நீ வாடா உள்ள அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சிட்டி யாருன்னு நான் தாண்டவனை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்புறமா அவர் பேசுகிறாரு. ஆமாம் எனக்கு என்ன விஷயம், ஃபினான்ஸ் வேறு ஏதோ பேசுனீங்க, லோன் கொடுக்க போகிறீங்களா, நான் வேறு கல்யாணத்துக்காக வெளியே வட்டி வாங்கணும், நான் வட்டிக்கு காசு வாங்கணும்னு நினச்சேன், வட்டி எவ்வளோனாலும் சொல்லுங்கள், கொடுக்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது, எனக்கு காசு தான் தேவை அப்படிங்கிறாங்க. இவர் நான் கொடுக்குறதாண்டா வர சொன்னேன் அப்படின்ட்டு எஞ்சி சத்துன்னு அறையிறாரு. ஏண்டா டே நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, ஆளை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க, ஐயோ எதுக்கு அடிக்கிறீங்க, நான் ஒன்றும் ரவுடி கிடையாது, ஐ எம் எஜுகேட்டட்னா, படித்து நல்ல ஜாப்பில் இருக்கிறவங்க. ஆமாடா படித்தவங்க தான்டா இப்போ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறீங்க, என்னடா ரொம்ப ஓவராக பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கேனே, ஐயோ யார் நான் எப்போயா பிளாக்மெயில் பண்ணேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா போய் சொல்கிற, நான் இவ்வளோ பெரிய ஆளை முன்னாடி நிற்கிறேன், எனக்கு தெரியாதுங்கிற, கண்ணு தெரியலையா உனக்கு அப்படிங்கிறாங்க. பையனோட அடிக்க போகிறாங்க. உடனே அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான் வண்டி எடுத்துகிட்டு. பின்னாடியே சிட்டியோட கையாலும் டே இப்படிறா அவனை எப்படியா எனக்கு பிடிச்ச அவனை வண்டி எடுத்து ஓடுறான் பார் அப்படின்ட்டு பின்னாடி பைக்கில் துரத்திக்கிட்டே ரோட்டில் போகிறாங்க. கரெக்டாக அதே ரோட்டில் முத்துவோட ஃப்ரெண்டும் பைக்கில் வராங்க. டே அப்போ தங்கச்சி கூட இருக்கிற சண்டை சச்சரவு எல்லாமே உனக்கு முடிஞ்சு போச்சுன்னே. டே அவள் கோவப்படவே இல்லைடா, நம்ம தான் கோவப்பட்டிருக்கான்னு சொல்லி தப்பாக நினச்சி வீடாக தெருவா ரோடாக திரிஞ்சிட்டு அலைஞ்சிருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. கரெக்டாக இவங்க 2 பேரும் ரோட்டில் பேசிகிட்டே வரும்போது அந்த பிளாக்மெயில் பண்ணால அவனும் பின்னாடியே வர்றான். வண்டியில் வந்து ஒரு பாட்டி நடந்து போகிறாங்க. அவங்களை இடிச்சிட்டு தள்ளிடுறான். பாட்டி கீழே விழுந்துறாங்க. கரெக்டாக இதை முத்துவும் ஃப்ரெண்டும் தான் பார்க்குறாங்க. டே இங்கே பாட்டா, பாட்டியை தள்ளி விட்டது இல்லாமல் ஒரு வண்டி நிப்பாட்டம் போகிறான், நீ இப்போ பாட்டியை பார்த்துக்கூடான்ட்டு முத்து அவன் ஃப்ரெண்டை இறக்கி விட்டுட்டு இவர் பின்னாடியே பைக்கை சேஸ் பண்ணி போகிறாரு. இது எல்லாத்தையுமே சிட்டியோட ஃப்ரெண்டும் அவனுக்குள்ள நின்று பார்க்குறாங்க. ஐயோ அவன் முத்து கையில் சிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது.